எப்படி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது கமெண்ட் லைனில் வந்து அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா, ஸோ அதுக்கு முன்னாடி லினக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ லினக்ஸுன்றது வந்து சேம் கிடையாது. ஓகேவா, எல்லா லினக்ஸும் சேம் கிடையாது. அதில் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஆர்பிஎம் பேஸ்டு, டெபியன் பேஸ்டு, ஆர்க் பேஸ்டு, ஓகேங்களா. ஸோ இந்த நம்மளோட காலி லினக்ஸ் அப்புறம் உபுண்டு இது ரெண்டுமே வந்து டெபியன் பேஸ்டு டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ அந்த ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இன்ஸ்டாலர் தான். அதுக்கு பேர் வந்து ஏபிடி. ஸோ ஏபிடினா என்னென்னா அட்வான்ஸ்டு பேக்கேஜிங் டூல், ஓகேங்களா. ஸோ யூஸ் பண்ணி நம்ம வந்து சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து லைக் நமக்கு வந்து கரெக்டான அந்த சாஃப்ட்வேர் நேம் தெரியல அப்படின்னா நம்ம எது ரிலேட்டடாக டவுன்லோட் பண்ணுறோமோ அந்த கீவேர்டு கொடுத்தா போதுமானது. ஓகே, நான் இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய இருக்குது. யூஆர்எல் எக்ஸ்ட்ராக்டர். ஸோ இது எல்லாமே வந்து ரெகனைசன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா OSINT கலெக்ஷன்ஸ் அண்ட் ரீகனைசன்ஸ் டூல் அப்படின்றது. அதுக்கு பேர் வந்து ஸ்பைடர் ஃபுட், ஓகேங்களா. ஸோ நமக்கு எது வேணுமோ இதில் வந்து நமக்கு எது வேணுமோ அதை வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து VARMI அப்படிங்கிற இந்த டூலை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா ஆப்டு இன்ஸ்டால் தென் வந்து VARMI அந்த டூலோட நேம், ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு தட்டிடுங்க. ஓகே இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரூட் பர்மிஷன் இல்லைனா வந்து பேரலாக வந்து இன்னொரு இன்ஸ்டாலேஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து நம்ம லாக் எரர் வரும், லாக் பிரிண்ட் அண்ட் லாக்னு. அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா, நம்ம இதில் என்ன பண்ணாமல் விட்ருக்கோம்னா சூடோ யூஸ் பண்ணாமல் விட்ருக்கோம், ஓகேங்களா. ஸோ அதனால தான் அது வரல. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 156 KB அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, எஸ் கொடுத்துருங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த டூலை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம், ஓகேங்களா. இன்ஸ்டால் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் அண்ட் அன்இன்ஸ்டால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். இப்போ இதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா இதில் உள்ள கன்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அது எல்லாமே சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் இது வந்து இந்த டூலை மட்டும் தான் ரிமூவ் பண்ணும், ஓகேங்களா. இதே ஒரு வேளை உங்களுக்கு வந்து டோட்டலாக அந்த கன்ஃபிகரேஷன் ஃபைலோடையே நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பர்ஜ் கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ இதை செக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிடுச்சு. பட் வந்து கன்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு கன்ஃபிகரேஷன் ஃபைலும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் வந்து பர்ஜ்னு கொடுத்துருங்க. ஸோ ஆக்சுவலாக இது எந்த விதமான கன்ஃபிகரும் நடக்கலை. ஸோ அதனால தான் இங்கே 0 பைட்ஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ அதில் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூலை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டூல் மட்டும் வந்து இன்ஸ்டால் ஆகாது. அது கூடயே சேர்ந்து நிறைய பேக்கேஜஸ் வந்து ஸ்மால் பேக்கேஜஸ்லாம் வந்து லினக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். அது வந்து கன்ஃபிகரேஷனுக்காக வந்து யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறப்போ அந்த ஃபைல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபைல்ஸும் சேர்ந்து வந்து ரிமூவ் ஆகும். பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்சிஸ், ஓகேங்களா. ஸோ ஆப் கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களால் அப்டேட் அண்ட் அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அப்டேட்டும் அப்கிரேடும் சேம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ அப்டேட்டுன்றது வந்து அதில் ரிப்போசிட்டரியில் இருக்க வந்து லிஸ்ட்டுலாம் இருக்குல்ல, ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து அதை அப்கிரேட் பண்ணும். பட் வந்து அதாவது அப்டேட் பண்ணும். பட் அப்கிரேட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்க சாஃப்ட்வேர்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையுமே அது வந்து அப்கிரேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அப்கிரேட் ஆகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க அந்த கன்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ரூட் பர்மிஷனோட தான் நீங்கள் வந்து அதை செய்யணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு இதுதான் கமாண்ட். அப்டேட் பண்ணுறதுக்கு இது கமாண்ட். தென் அப்கிரேட் பண்ணுறதுக்கு இதுதான் கமாண்ட், ஓகேங்களா. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 535 MBக்கு இருக்குது. ஸோ நான் இப்போ அப்கிரேட் பண்ணல. இங்கே வந்து சர்ச் பண்ணும்போது இப்போ சூடோ ஆப்டேட் இன்ஸ்டால் ஒரு டூல் நேம் ஒரு ரெபாசிட்டரி நேம் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து போய் சர்ச் பண்ணும், ஓகேங்களா. அந்த சர்ச் எங்கேருந்து நடக்குது, ஓகே, அது வந்து எங்கேருந்து நடக்கும். நம்மகிட்ட வந்து sources.listன்னு சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும், ஓகேங்களா. அது எங்கே இருக்கும் அப்படின்னா ETC ஃபோல்டரில் வந்து அது இருக்கும். ETC ஆக்ட் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை செக் பண்ணலாம். நானோ எடிட்டரை யூஸ் பண்ணி நான் sources.listட்டை வந்து இப்போ ஆக்சஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து ரூட் பர்மிஷன் வேணும், ஓகேங்களா. ஸோ அதனால் சூடோ அப்படின்னு கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்க அண்டு மிரர் நேம் அதுக்கப்புறம் காலி ரோலிங்லாம் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா இதோட ஃபார்மெட் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அச்சீவ் அது எந்த மாதிரியாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது.
தென் வந்து நம்ம அதுக்குண்டான மிரர் நேம் கொடுப்போம். அதுக்கப்புறம் பிரான்ச்சு, காலி ரோலிங், அதுக்கப்புறம் மெயின் கம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து இது இருக்காது ஆக்சுவலாக. ஓகேங்களா. நீங்கள் வந்து மேனுவலாக வந்து ரிக்வெஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் sources.list. ஸோ இதில் இருக்க எல்லாத்தையுமே வந்து ஓகே, நான் அந்த பேஜுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அதாவது ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா இதில் உள்ள எல்லாத்தையுமே வந்து இதில் காப்பி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த 2 கமெண்ட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக காப்பி பண்ணணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து சூடோ ஆப்ட் கெட் இன்ஸ்டால் அந்த மாதிரி கொடுத்து ஒரு டூல் நேம் கொடுக்கும்போது அது வந்து இது வழியாக தான் போய் சர்ச் பண்ணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக நம்ம வந்து அதை எடிட் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் எடிட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு தான் வரும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, லைக் இப்போ டிஃபால்ட்டாக இந்த இப்போ காலியில் இல்லைன்னு வைங்களேன், ஒரு டூல் வேணும் உங்களுக்கு, பட் அது வந்து காலியில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வந்து அதோட ரிபாசிட்டரி வந்து இங்கே ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கமெண்ட் லைனில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்றத பார்த்துட்டோம். ஸோ நம்ம இப்போ வந்து கிராஃபிக் ஓகே, நம்ம இப்போ கிராஃபிக்கில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, அந்த டூல் நேம் வந்து ஸ்னாப்டேக். ஸோ எஸ் கொடுத்துட்றேன். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். வித்தவுட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் யூ வில் நாட் அப்டேட் எனி சேஞ்சஸ் பட் யூ கேன் ஸ்டில் எக்ஸ்போர்ட். ஓகே, ஆக்சுவலாக ரூட் பர்மிஷனோட இதை ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் கம்யூனிகேஷன்ஸ், கிராஸ் பிளாட்ஃபார்ம், டெவலப்மெண்ட், டாக்குமெண்டேஷன். ஓகே, நம்ம இங்கே சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ சர்ச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்மேப்ன்றது மட்டும் இருக்குது. ஓகே, நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இன்ஸ்டால் ஆல்ரெடி ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இங்கே டிக் வந்துருக்கு. ஸோ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஓகே, இதையும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை ரன் பண்ணும்போது ரூட் பர்மிஷன் இருக்கும், அதாவது சூடோ வந்து முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போது நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் நமக்கு தேவை, பட் அது வந்து இந்த ரிப்போஸ்டர்லேயே அவைலபிளாக இல்லை, அதாவது பிராண்ட் நியூவாக இருந்துச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் அது வந்து ரிப்போஸ்டரில் அவைலபிள் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் பட் அது வந்து ஹிட்ஹப்பில் வந்து அது வந்து இருக்குது அப்படின்னா ஸோ நம்ம அதுக்கு வந்து ஹிட்டுன்ற இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு நமக்கு எந்த ரிப்போஸ்டரி வேணுமோ ஸோ நான் இதில் வந்து ப்ளூ டைவிங் அப்படிங்கிற இந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ரிப்போஸ்டரி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத் பெனிட்ரேஷன் டெஸ்டிங்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து கோடை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இருக்குல்ல அந்த யூஆர்எல், ஸோ இது வந்து யூனிக்காக தான் இருக்கும். ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சூடோ, அதாவது ரூட் பர்மிஷன், அதுக்கப்புறம் ஹிட் கமாண்டு, அதுக்கப்புறம் க்ளோன் கொடுத்துட்டு எந்த டூலோட அந்த யூஆர்எல் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ டைவிங் அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் ஆகிருக்கு. ஸோ எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ண ஆக்சுவலாக டவுன்லோட் ஆன அந்த ஃபோல்டருக்குள்ள நான் இப்போ இருக்கேன். ஸோ எப்போவுமே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் லினக்ஸில், அதாவது பில்டுன்னு அதுவாகவே இன்ஸ்டால் ஆகாது அப்படின்னா நம்ம தான் கன்ஃபிகர் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஹிட்ஹப்லேருந்து எடுக்கும்போது அதில் ரீட்மின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ரிக்யூர்மெண்ட்ஸ் அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து இதில் வந்து பாயிண்ட் பை பாயிண்டாக லைன் பை லைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸுக்கு மாதிரி நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா தென் வந்து இது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதையும் செக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவில் வந்து எப்படி சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க நம்புகிறேன். தென் எப்படி க்ளோன் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி வந்து sources.list எதுக்கும் எப்படி மாற்றுறது, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க. ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஓகேங்களா. பாய்.